Hi friends, welcome to Dhanya's skaraikudisamayal. Today நம்ம சேனல்ல வெங்காயம் தக்காளி சேர்க்காம காய்கறிகளை மட்டும் சேர்த்து ஹோட்டல் ஸ்டைல்ல சப்பாத்தி பூரி தோசைக்கு ஏத்த காம்பினேஷனான ஒரு குருமா ரெசிபி பார்க்க போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சிறிய பிரியாணி இலை, ஒரு சிறிய துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா காய்கறிகள் 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 4 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். பாதி கேரட் இந்த மாதிரி நறுக்குனதை ஒன்று சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். க்யூப்ஸுக்கெல்லாம் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்ததை சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் 1 விசில் வச்சு பட்டாணி வேகணும். அதனால் இந்த காய்கறிகள் வேகும் போதே அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த காய்கறிகள் 1 விசில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா ஓரளவு வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா காய்கறிகளோட நல்லா மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம் பிகினர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய்கறிகள் எல்லா பக்கமும் மசாலா தண்ணியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலாட்டி போட்டுக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் சேர்க்குறதுனால காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு காரம் கம்மியாக தெரியும். அதனால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட்டும் போட்டுடலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்களாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவையும் 5 முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிகினர்ஸ் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குருமாவை கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்துடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.